இப்பொழுது சதயத்திலே மேலும் ஒரு 5 மாதங்கள் ராகுவானவர் பிரயாணம் செய்யப் போகிறார். இந்த சதயம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் கடம்ப மரத்தை குறிக்கக்கூடியது. கடம்பம் என்று சொன்னாலே அது முருகனையும் குறிக்கக்கூடியது. கடம்பன் என்று முருகனுக்கு ஒரு பெயர் உண்டு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலிலே கடம்ப மரம் உண்டு. கடம்ப மரத்தை வைத்து அதன் முன் வேல் வைத்து வழிபடக்கூடிய பழக்கமும் முன்னோர்களில் உண்டு. திருநாமத்திலே கதம்ப வனவாசினியை நமக என்ற ஒரு பெயரும் உண்டு. கிருஷ்ணர் வருகிறார், யமுனை நதியிலே நீந்தி செல்கிறார். யமுனை என்பது யமனுடைய சகோதரி. யமுனை நதியிலே நீந்தி செல்கிறார். ஒரு கடம்ப மரத்தின் மீது ஏறி அமர்கிறார். கீழே ஒரு பெரிய நாகம் தனது மக்களை அல்லல் படுத்துவதைப் போல ஆடுகிறது. அதன் தலையின் மீது கால் பதித்து ஆடுகிறார். இதுக்கு பேர் காளிங்க நர்த்தனம் அப்படின்னு பேர். கூகுள் பண்ணால் வந்துடும். அந்த காட்சியை அது நாகம் மன்னிப்பு கேட்கிறது. இதை கூகுள் செய்து காளிங்க நர்த்தனம்னு கேட்க துவங்குங்கள்.